ரத்தசாலி அரிசி பருப்பு சாதம் செய்யலாமா? நம்ம உடம்பு ஒரு மிஷின் மாதிரி. ஒரு மிஷினை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் ஓட்டிகிட்டே இருந்தோம்னா ஒன்று பிரேக் டவுன் ஆகிடும், இல்லாட்டி அதை சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதே மாதிரி தான் நம்மளோட நர்வ் சிஸ்டம், அதாவது நரம்பு மண்டலமும். ஃபிசிக்கலாக விட மென்டல் ஒர்க் ஜாஸ்தியாக இருக்குன்னா சிம்பிள் மூமெண்ட் கூட ப்ராப்பர் டயட்டும் தேவைப்படுது. இந்த ரத்தசாலி அரிசியில் உங்கள் நர்வ் சிஸ்டம் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அதுலேருந்து நரிஷ் பண்ணுற அளவுக்கு அதில் ஸ்ட்ரென்த் இருக்கான். இந்த அரிசி நீங்கள் எப்படி வேணால் செஞ்சு சாப்பிட்லாம், ஆனால் இது கூட இஞ்சியும் ஜீரகமும் கண்டிப்பாக சேர்த்து சமைக்கணும். ஏன்னா அப்போ தான் இதோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தும் நமக்கு சேருமா. இந்த ரத்தசாலி அரிசியை எனக்கு அகத்தின் மொழியிலேருந்து அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதில் பருப்பு சாதம் செய்யறதுக்கு குக்கரில் பட்டர் ஆட் பண்ணிட்டு அதில் கடுகு, சீரகம், மிளகு, உளுத்தம்பருப்பு, சோம்பு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் இதெல்லாம் வதக்கிட்டு 1 கப் ரைஸுக்கு 1/2 கப் துவரம்பருப்பு அலசி 1 hour ஊற வச்சுட்டு 3 கப் அளவுக்கு தண்ணி வச்சு குக்கரில் 10 விசில் வரைக்கும் வைக்கணும். நான் இது கூட மீனும் இறாலும் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சு.